சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு அழியக்கூடிய சரீரங்களின் மீது இருக்கக்கூடாது. ஒரு தேகமற்றவரிடம் அன்பு வையுங்கள். ஆத்ம அபிமானி ஆவதன் மூலமே புத்தி சுத்தமடைகிறது. ஆத்ம அபிமானி குழந்தைகள் தன்னை ஆத்மா என புரிந்துகொண்டு ஒரு தந்தை மீது அன்பு செலுத்துவார்கள். ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்தில் வீற்றிருக்கிறேன். சிவபாபா நமக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாவாகிய என்னுடைய தொடர்பு பரமாத்மாவுடன் உள்ளது. ஆத்மாவுக்கு ஆத்மாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது. நானே வந்து ஆத்மாக்களாகிய உங்களை என்னுடன் நிச்சயதார்த்தம் செய்விக்கிறேன். தேகதாரியுடன் நிச்சயதார்த்தம் அல்ல. தந்தை இவர் பக்கத்தில் அமர்ந்து நமக்கு ஞானம் கொடுக்கிறார். பாபாவின் சரீரத்தின் மீதும் கூட உங்களுடைய அன்பு இருக்கக்கூடாது. ஒரு துளியளவும் இருக்கக்கூடாது. சுத்த புத்தியுள்ளவர்கள் தம்மை ஆத்மா என புரிந்துகொண்டு பரமாத்மாவை நினைவு செய்து பரமாத்மா கூறுவதைக் கேட்டபடி இருப்பார்கள். நாம் ஒரு தந்தையுடையவர்கள். அவர்தான் அனைத்துமே என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இந்த கண்களால் பார்க்கக்கூடிய அனைவரும் விநாசமடைந்து விடுவார்கள். இந்த கண்களும் அழிந்துவிடப் போகின்றன. நினைவினுடைய பாடம்தான் கஷ்டத்திலும் கஷ்டமாக உள்ளது. உங்களுடையது ஈஸ்வரிய புத்தி. கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியாக தந்தையைத் தவிர வேறு யாரும் ஆக்க முடியாது. தந்தையுடன் நினைவின் தொடர்பு வைப்பதில் யாருமே புத்திசாலி இல்லை. முரளியில் கூர்மை மிக்கவராக இருந்தால் மட்டும் அக்கரைக்குச் செல்ல முடியாது. நினைவு செய்யாமல் பாவகர்மங்கள் அழியாது. நினைவின் மூலம் கர்மேந்திரியங்கள் முழுமையாக வசப்பட்டு விடும். தந்தை சரியானது மற்றும் தவறானது எது என்று புரிந்து கொள்ளும் புத்தியையும் கொடுக்கிறார். ஞானம் வேறு, யோகம் வேறு. யோகத்தின் மூலம் ஆரோக்கியம், ஞானத்தின் மூலம் செல்வம் கிடைக்கிறது. இறுதி சமயத்தில் ஒரு பரமாத்மா தந்தைதான் உதவி செய்வார். இறுதி சமயத்தில் ஒருவர் எல்லைக்கப்பாற்பட்டவர். நீங்கள் ஆத்ம அபிமானி ஆவதால் இந்த பல வியாதிகள் முதலானவற்றிலிருந்து விடுபட முடியும். இல்லற காரியம், ஈசுவரிய காரியங்களில் சமநிலை இருந்தால் எப்போதும் இலகுவாக வெற்றியடைவீர்கள். சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான பேரானந்தக் கடல் சுயம் பகவான் சிவதந்தை உங்களது பாதுகாப்பில், பாலனையில் வளரும் ஆத்மா நான். மனம் புத்தியால் நினைவில் தொடர்பு கொண்டு நிலையான ஏகாந்த ஸ்திதியில் இருக்கின்றேன். பரமாத்ம தந்தை குழந்தைக்கு தந்து கொண்டிருக்கும் அகண்ட நிரந்தர அன்பிற்கு சமமாக தந்தையிடம் மட்டுமே அன்பு கொண்டிருக்கும் முயற்சியில் பெரிதும் ஈடுபட்டு வருகின்றேன். முன்னேற்றமும் அனுபவமாகின்றது. பவித்திரமான புத்தியை தந்தை எமக்கு கொடுத்துள்ளீர்கள். புத்தியின் கூர்மையால் மனதை தெளிவாக்கி நான் ஆத்மா தந்தையுடையவன், தந்தைதான் அனைத்துமே எனக்கு என்பதை நினைவு செய்து புரிந்து தந்தையின் துணையை, உதவிகளை உணர்வுகளினால் உறுதிப்படுத்தும் முயற்சி செய்கின்றேன். எமக்கு கிடைத்திருக்கும் புத்திசாலித்தனத்தின் பலத்தின் வலிமையால் நினைவில் தொடர்பை சகஜமாகவும் இயற்கையாகவும் ஆக்கிக் கொள்ளும் பயிற்சியிலும் இருக்கின்றேன். ஞானத்தின் கூர்மை கிடைத்திருந்தாலும் யோகமே பரம பாக்யசாலி ஆக்கும் சூட்சுமத்தை தந்தை
நீங்களே தொடர்ந்து கற்றுத் தருகிறீர்கள். உணர்வால் ஆத்மா எனக்குள் இருக்கும் தெய்வீகத் தன்மைகள், குணங்கள், பண்புகள், திவ்ய சக்திகள், கலைகள் அனைத்துமே கல்ப கல்பங்களாக எம்மைத் தந்தை தாங்களே உங்களுக்கு சமமாக ஆக்கி இனிமையான இல்லம் அழைத்துச் சென்று சிருஷ்டியில் எனது விசேஷ பாகத்தை நடிக்க மட்டுமே அனுமதி அளித்துள்ளீர்கள் என்பதை நிச்சய புத்தியுடன் உணர்ந்திருக்கின்றேன். உங்களிடம் பெற்றிருந்த பொக்கிஷங்கள், ஆஸ்திகள் அனைத்தையும் கரைத்துவிட்டு, இது சமயம்தான், தந்தை தங்களிடம் மீண்டும் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். எல்லையற்ற கல்பங்களாக தந்தை உங்களது முதன்மை சேவகனாகப் பற்று, பந்தனங்கள், விகாரங்கள் அனைத்தையும் முழுமையாக விலக்கி ஜெயித்து விஜயமூர்த்தியாக சம்பூரணம் பெற்று வந்திருக்கின்றேன் என்பதை உணர்ந்து விட்டேன். உள்ளுணர்வுகளும் சிரேஷ்டம் பெறுகின்றது. திருஷ்டி திவ்யமாகின்றது. சர்வ சக்திகளும் சகஜமாக பிரயோகமாகின்றது. அடைந்தேன் முழுமையாக எனது தந்தை உங்களை. சம்பூர்ண அன்புடன் நன்றிகள் பாபா. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.